வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஹேர் ஆயில் தான். இந்த ஹேர் ஆயில் நம்ம வீட்டை சுற்றி இருக்கிற பொருட்களை பறிச்சே நம்ம செய்திருக்கிறோம். வாங்க என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோவில் நம்ம ஒரு எண்ணெய் தான் காய்ச்ச போகிறோங்க. கேரளத்து ஸ்டைலில் தேங்காய் எண்ணெயை காய்ச்ச போகிறோம். கேரளாவில் இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஹேர் வந்து பார்த்தீங்கன்னா கருகருன்னு சொல்லி அடர்த்தியாக நீளமாக இருக்கும். அந்த எண்ணெய் எப்படி காய்ச்சறது அப்படின்றத லட்சுமி அம்மா வந்து சொல்லியிருக்காங்க. எங்க வீட்டை சுத்தியே பாத்தீங்கன்னா அதுக்கு உண்டான மூலிகை இதெல்லாம் இருக்குது. வாங்க நம்ம ஒன்னொன்னா போய் பறிச்சுட்டு வரலாம். ஃபர்ஸ்ட் வீட்டுல வந்து செம்பருத்தி செடி இருக்கு. லட்சுமி அம்மா செம்பருத்தி ஒரு 4-5 இலை போட்டுக்கலாம்னு சொன்னாங்க. 1/2 கிலோ எண்ணெய் தான் நாங்கள் காய்ச்ச போறோம். ஸோ ஒரு 4-5 செம்பருத்தி இலையை நான் பறிச்சிருக்கேன். பிடிச்சிக்கோங்க, காத்துல பறந்துடும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா முருங்கை இலை போட சொன்னாங்க. முருங்கை இலை போட்டாலும் நல்ல வந்து ஹேருக்கு வந்து ஒரு ஹெல்த்தியான ஒரு ட்ரீட்மெண்ட்டுங்க. சும்மா ஒரு கைப்பிடி அளவு சும்மா ஒரு கைப்பிடி அளவு போட்டால் போதும். 1/2 கிலோ எண்ணெய்க்கு, 1/2 லிட்டர் எண்ணெய்க்கு. அடுத்து என்னம்மா? கருவேப்பிள்ளை. சும்மா கொஞ்சமாக கருவேப்பிள்ளை. இந்த கத்தாழையை பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 வாட்டி வாஷ் பண்ணிடணும். இங்கே பாருங்க, எல்லோ கலர்ல ஒரு ஜெல்லு வருது பாருங்க. இது வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. முகத்துக்காக இருந்தாலும் சரி, தலைக்கு வந்து ஷாம்பு அந்த மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, இதை வந்து நம்ம எடுத்துடணும். அப்புறமேட்டு கழுவிக்கலாம். அடுத்து வந்து துளசி. எல்லாமே வீட்டுக்குள்ளார இருக்குதுங்க. தோட்டத்தில், எங்கள் வீட்டு தோட்டத்தில் எல்லாமே இருக்குது. எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் போட சொன்னாங்க. எங்கம்மா? கீழா நெல்லி. தம்பிடா, இதோட வேற தான் போட போறோம். நம்ம வேறே வரமாட்டேங்குது. இங்க வா. யாருக்கு சொல்றாங்கன்னு தெரியல. கீழா நெல்லின்னு காய் இருக்கா? எங்க பேர் வேறு இருக்கு, தெரியுதாடா? புடிச்சுக்கோங்க. ஆமா, வேப்பலை. வீட்டு காம்பவுண்டுக்கு வெளியிலேயே வேப்பலை இருக்குது. மருதாணி செடி இப்பதான் வளர்ந்துகிட்டு இருக்கு. எண்ணெய்க்காக கொஞ்சம் பறிச்சுக்கலாம். வேப்பலை மருதாணி ரெண்டும் அவ்வளவுதான். பிடிங்கம்மா, போதும். மருதாணி அங்கேயும் இருக்கு. அப்படியே காமிச்சு மருதாணி அங்க இருக்கு. பறி புரியல. வெங்காயம் நல்ல பெரிய வெங்காயம் தான் இருக்கு. கொஞ்சமா வெந்தயம். சொல்லுமா அதெல்லாம்? வாங்க உள்ள வந்து சொல்லிட்டு நெல்லிக்காய் சேர்த்துக்குங்க. வெந்தயம் சேர்த்துக்குங்க. அடுத்து வெங்காயம், பெரிய வெங்காயம் போட்டிருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளவுதான். இந்த பொருட்களை வச்சுதான் நம்ம ஒரு 1/2 லிட்டர் எண்ணெயில வந்து எண்ணெய் காய்ச்ச போறோம். இது வந்து ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு லட்சுமி அம்மா சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம பறிச்சுட்டு வந்த எல்லா இலைகளையுமே தனித்தனியா பிரிச்சு வச்சிடலாம்.
சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதே மாதிரி வெங்காயத்தையும் தோலை உரிச்சிட்டு கொஞ்சம் சின்ன பீஸா கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து 1/2 லிட்டரு தேங்காய் எண்ணெயில ஒரு 1/4 லிட்டர் அளவு கடாயில ஊத்துறேன். இரும்பு கடாய் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே எஃபெக்டிவா இருக்குங்க. இல்லாதவங்க மண் சட்டியாவது எடுத்துக்கோங்க. அதுவும் இல்லாதவங்க உங்க வீட்டுல கெட்டியா எண்ணெய் பாத்திரம் இருக்கும், அதுல காய்ச்சினீங்கன்னா நல்லா இருக்கும். இப்போ வந்து எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே நம்ம எடுத்து வச்சிருக்கிற ஒவ்வொரு பொருளா நம்ம சேர்த்துடலாம். கருவேப்பிலை, நம்ம வீட்டை சுத்தி என்னென்ன பறிச்சோமோ அதெல்லாம் அப்படியே சேர்த்துடலாம். வந்து அரைச்சு சேர்க்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஏன் அரைச்சு சேர்க்க வேணாம்னா இதுவே நல்ல எஃபெக்டிவா இருக்கும் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அரைச்சோம் அப்படின்னா ரொம்ப வந்து எண்ணெய் கொல கொலன்னு ஆயிடும். அதே மாதிரி நிறைய எண்ணெய் வேஸ்டா போயிடும். இப்போ வந்து ஏன் 1/4 லிட்டர் மட்டும் ஊத்துனேன் அப்படின்னா இந்த இதெல்லாம் போட்டு நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் லைட்டா சுண்டும் இல்லையா, அதுக்கப்புறமா நம்ம இறக்க போறதுக்கு ஒரு 2 நிமிஷம் முன்னாடி இல்ல 1 நிமிஷம் முன்னாடியோ மிச்சம் இருக்கிற 1/4 லிட்டரையும் ஊத்திட்டு ஒரு கொதிக்க வச்சுட்டு இறக்கிட்டோம் அப்படின்னா எண்ணெயோட அளவு வந்து குறையாம இருக்கும். இந்த டைம் பாத்தீங்கன்னா நம்ம நிறைய எல்லா எண்ணெயுமே போட்டு நம்ம இந்த பொருட்கள் எல்லாம் போட்டு கொதிக்க வைக்கும்போது அது நல்லா அந்த பொருள்லாம் எண்ணெயை கொஞ்சம் இழுத்துட்டு எண்ணெயோட அளவு கம்மியாயிடும். ஸோ நம்ம இந்த மாதிரி செய்யும்போது நம்மளுக்கு நிறைய எண்ணெய் வந்து கிடைக்கும் இந்த காய்ச்சும் போது. இப்போ எல்லா பொருளையுமே நான் எடுத்து வச்ச எல்லா பொருளையுமே போட்டாச்சு. இதுல வந்து முக்கியமா கீழா நெல்லி வேர் வந்து அவ்வளோ எஃபெக்ட் அப்படின்னு சொன்னாங்க. முடி வந்து நல்லா வந்து வளரும் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி குப்பைமேனி இலை எதுக்காக போட்டோம் அப்படின்னா அங்க பறிச்சோம் இல்லையா ஒரு குப்பைமேனி இலை, அது வந்து எதுக்காக அப்படின்னா நம்ம தலையில வெட்டு அது மாதிரியா இருக்கும் இல்லையா, காயம் அது மாதிரி இருக்கும். அதே மாதிரி பொடுகு வராம தடுக்கும். பூச்சி வெட்டு அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா, தலை மண்டை ஓட்டுல இருக்கும் பாருங்க, அதெல்லாம் அது வந்து கியூர் பண்ணும் அப்படின்னு சொன்னாங்க. இதை வந்து நல்லா காய்ச்சிட்டு ஒரு நாள் நைட்டு ஃபுல்லா வச்சுட்டேங்க. அடுத்த நாள் காலையில வடிகட்டியாச்சு. நல்லா அதோட எசன்ஸ் எல்லாமே எண்ணெயில நல்லா இறங்கிச்சு. நம்ம எந்த அளவுக்கு எண்ணெய் காய்ச்சணுமோ அதோட கொஞ்சம் அளவு தான், ஒரு 100 ml அளவு தான், 100 ml கூட இருக்காது, ஒரு 75 ml அந்த அளவுக்கு தான் எனக்கு வந்து குவான்டிட்டி வந்து கம்மியாச்சு. நல்ல கலர்ஃபுல்லாகவும் கிரீன் கலர்ஃபுல்லாகவும் இருந்துச்சு. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஒரு சில பொருள் கிடைக்கல அப்படின்னா இருக்கிற பொருளை வச்சு கூட செய்யலாம். இதோட நீங்க கரிசலாங்கண்ணி இலை சேர்த்துக்கிட்டீங்கன்னா இன்னமும் எஃபெக்டிவா இருக்கும் அப்படின்னு லட்சுமி அம்மா சொன்னாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். முடி நல்லா நீளமா அடர்த்தியா கருகரு அப்படின்னு வளரணும் அப்படின்னா ரெகுலரா நம்ம இதை தடவணுங்க. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அந்த மாதிரி நம்ம தலை குளிக்கிறதுக்கு முன்னாடி நல்லா சொதம்ப தேய்ச்சிட்டு அந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா நல்ல ஹேர் க்ரோத் இருக்கும் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. நம்ம எந்த ஒரு ரெமடியை யூஸ் பண்ணாலும் சரி நம்ம ரெகுலரா செய்யறது இல்லை. அதுவும் லேடிஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய தேவைகளை கவனிச்சுக்கிறதுக்கு நம்மளாலேயே முடியறது இல்லை. ஸோ நீங்க வந்து முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணி பாருங்க. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா சிஸ்டத்துல ஃபுல்லா வந்து உட்காந்து ஒர்க் பண்றதுனால நைட் ரொம்ப நேரம் கண்ணு முழிக்கிறதுனால ரொம்பவே ஹேர் ஃபால் இருக்குதுங்க. நான் என்னதான் எண்ணெய் வந்து நான் அடிக்கடி தேய்ச்சி இது பண்ணாலும் ரெகுலராகவும் நான் பண்றது கிடையாது. முடி ரொம்பவே கொட்டிக்கிட்டே தான் இருக்கும் எனக்கு. ஓகே, இந்த எண்ணெயை நான் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கேன். இப்போ அவங்க என் கூட இருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க, ஞாபகப்படுத்துவாங்க எண்ணெய் தேய்ச்சிக்கிறதுக்கு. ஸோ ட்ரை பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு எப்படி எஃபெக்ட் இருந்துச்சுன்றத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. செம்பாவி வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து ஒரு நல்ல ரெசிபியோட நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ.